إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து முஸ்லிமான முஃமினான அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய ஏவல்களை ஏற்றும் அவனால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்த்தும் தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்வோமாக. அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருமறையிலே கடந்த கால பல சமுதாயங்களுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அதே போன்று கடந்த காலங்களிலே வாழ்ந்த பல நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். அந்த மக்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற முடியுமான படிப்பினைகளே பெரும் நோக்கிலே அந்த வரலாற்றின் சில பகுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை வரை ஓதப்படக்கூடிய இந்த அல் குர்ஆனிலே இறக்கி இருக்கின்றான். அப்படியான ஒரு வரலாற்றிலே ஒன்றாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் கூறியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. லுக்மான் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு நபியா அல்லது அவர் ஒரு நல்ல மனிதரா என்பதிலே அறிஞர்களிடத்திலே கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. ஆதாரங்களின் அடிப்படையில் மிகச் சரியான கருத்தாக அவர் ஒரு நல்ல மனிதராகவே இருந்தால் ஒரு நபியாகவோ ரசூலாகவோ இருக்கவில்லை என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் தன்னுடைய அருமை மகனுக்கு செய்த உபதேசங்களை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உபதேசங்கள் மறுமை வரை எல்லா மனிதர்களாலும் பின்பற்றப்பட வேண்டிய உபதேசங்களாக இருக்கின்ற அதே வேளை ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான உபதேசங்களை இந்த அல் குர்ஆனிலே
குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் சூரா லுக்மானுடைய 12வது வசனம் தொடக்கம் 19வது வசனம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது புதல்வனுக்கு செய்த உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றார். وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. லுக்மான் தன்னுடைய மகனை பார்த்து கூறியதை நபியை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள். தன்னுடைய மகனை பார்த்து தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்தவராக அவர் என்ன கூறினார் என்றால், யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இணையையும் ஏற்படுத்தி விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இந்த இணை வைப்பு, இந்த ஷிர்கு மிக மோசமான மிக கொடிய அநியாயமாக இருக்கின்றது என்று முதலாவதாக ஒரு உபதேசத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, ஏனைய பல நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்திருக்கின்றார்கள். ஒரு தந்தையுடைய கடமை என்ன? ஒரு பிள்ளை தான் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவளிப்பதும் உறைவிடம் அளிப்பதும் ஆடை அளிப்பதும் மாத்திரமல்ல ஒரு தந்தை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. தேவை ஏற்படும் போது பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு முறையான மார்க்க ரீதியான உபதேசங்களை வழங்குவதும் பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. பிள்ளைகள் வீட்டிலே ஒன்று கூடக்கூடிய நேரங்களை பார்த்து அந்த நேரங்களிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு முறையான உபதேசங்களை வழங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களை அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செய்த உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள். யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்-தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், என்னுடைய பிள்ளைகளே, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கின்றான். எனவே ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கும் நிலையிலேயே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எமது பிள்ளைகளுக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலே முறையான உபதேசங்களை வழங்குவது எமது கடமையாக இருக்கின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து எவ்வாறு விரிக்கின்றார்கள்? யா புனைய, எனது அருமை மகனே, எனது அருமை மகனே என்று இரக்கமான வார்த்தைகளை கொண்டு பிள்ளையை அழைக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இங்குதான் நாங்கள் பெரும்பாலும் தவறிழைக்கின்றோம். நாங்களும் எமது பிள்ளைகளுக்கு உபதேசங்களை செய்கின்றோம். ஆனால் நாங்கள் எப்போது உபதேசம் செய்கின்றோம் என்றால், எமது பிள்ளைகள் ஏதாவது தவறிழைக்கும் போது, ஏதாவது குற்றங்களில் ஈடுபடும் போது, ஏதாவது பாவங்களில் ஈடுபடும் போது மாத்திரம் அதிகார தொழிலே கண்டிக்கும் விதமாக மாத்திரம்தான் அவர்களை நாங்கள் உபதேசிக்கின்றோம். பிள்ளைகள் தவறிழைக்கும் போது அவர்களை கண்டிப்பது அவசியம். பிள்ளைகள் தவறிழைக்கும் போது உடனடியாக அதனை திருத்திக் கொடுப்பது மிக அவசியமானது. ஆனால் எமது உபதேசங்கள் அந்த நேரத்தோடு மாத்திரம் சுருங்கி இருப்பதால் கவலைக்குரியது. இப்படியான சந்தர்ப்பங்களிலே பெரும்பாலும் பிள்ளைகள் தங்களை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பார்களே தவிர பிள்ளைகள் தமது குற்றங்களை தமது தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருப்பதில்லை. எனவே பிள்ளைகள் தவறிழைக்காத சந்தர்ப்பங்களில் கூட, சாதாரண சந்தர்ப்பங்களில் கூட பிள்ளைகளை முறையாக அணுகி அன்பான வார்த்தைகளை கொண்டு, முறையான வார்த்தைகளை கொண்டு, இரக்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம் என்ன? என்னுடைய அருமை பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே. உண்மையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளோ இணை வைப்பவர்களாக இருக்கவில்லை.
ஆனாலும் அவர்கள் அந்த உபதேசத்தை செய்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இணை வைப்பிலிருந்து நாங்கள் ஈடேற்றமாக இருக்கின்றோம், நாங்கள் தப்பி இருக்கின்றோம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இணை வைப்பில் வீழ்ந்து விடுவோமோ என்ற அச்சம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இணை வைப்பில் வீழ்ந்து விடலாம் என்ற பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும், எச்சரிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவேதான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இணை வைப்பின் பாரம்பரியத்தை பற்றி அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டும், அடிக்கடி எச்சரிக்க வேண்டும். அதையும் தாண்டி எமது பிள்ளைகள் இணை வைப்பில் வீழ்ந்து விடாமல் இருக்க அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்கள், அவருடைய பிள்ளைகள் நபிமார்களாக இருந்தார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ என்ற நீண்ட துஆவிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், கேட்கின்றார்கள், வஜ்னுப்னி வபனிய அன் நஅ்புதல் அஸ்னாம், வஜ்னுப்னி வபனிய அன் நஅ்புதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் யார்? பெரும் நபிமார்கள், ரசூல்மார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க்கை பற்றி எச்சரிக்கையாக இருப்பதும் ஷிர்க்கிலே வீழ்ந்து விடாமல் நாங்கள் எங்களை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம், அதிகம் பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைப்பு என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டிய ஒரு தொழுகையை இன்னொரு மனிதனுக்காக தொழுவதற்கின்றது, அதுவும் இணை வைப்பு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிலே சொல்லும்போது, ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக மறைமுகமான அல்லது அவனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாவம் என்றால் அது ஷிர்க் என்று சொன்னார்கள். அஃபா மின் தவீரின் நம்னி ஃபீ குல்மத்தின் சௌதா, அவர்கள் சொன்னார்கள், ஒரு கருப்பு எறும்பு ஒரு கருங்கல்லின் மேலால் கடுமையான இருள் நேரத்திலே அது ஊர்ந்து செல்வது எவ்வளவு விளங்காத துல்லியமான ஒரு விடயமா இருக்குமோ அதே போன்றுதான் இணை வைப்பும் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இணை வைப்பின் விடயத்திலே நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உபதேசத்துக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது அல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன், நாம் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை கொண்டு உபதேசம் செய்தோம், பெற்றோர்களை பற்றி நாம் அவனுக்கு உபதேசம் செய்தோம். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின், பலவீனத்துக்கு மேல் பலவீனமாக அந்த தாய் அவனுடைய தாய் அவனை சுமக்கின்றாள். வபிசாலுஹு ஃபீ ஆமைன், அதற்கு பின்னர் சுமந்து 2 வருடங்கள் பாலூட்டுகின்றாள். அனிஷ்குர்னி வ லிவாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றியாக நடந்து கொள். இலையல் மசீர், நீ என்னிடத்தில் தான் திரும்பி வரப் போகின்றாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனிலே பெரும்பாலான இடங்களில் ஓரிரை கொள்கையை பற்றி பேசப்படும் போது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதை பற்றி பேசப்படும் போது பெரும்பாலும் அடுத்ததாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அல்லாஹ் இணைத்தே கூறுகின்றான். பெரும்பாலான இடங்களில் எங்களுக்கு அதை பார்க்கலாம். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒரு இணையையும் கற்பிக்காதீர்கள், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹ்வை ஓரலை தௌஹீதையும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதையும் அல்லாஹ் இணைத்தே கூறியிருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாதவன், பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடியவன் ஒருபோதும் நல்ல முஃமினாக, பரிபூர்ணமான முஃமினாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் இங்கு ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் என்ற வீர் என்ற வார்த்தை இருக்கின்றது. பெற்றோர்களை நோவினை செய்தல் என்பதற்கு
மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கப்பட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லாஹ் வ உக்கூகுல் வாலிதைன், இணை வைப்பதும் பெற்றோர்களை நோவினை செய்வதும் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படியான 2 கடமைகளையும் சொல்லிவிட்டு இந்த 2 கடமைகளும் முரண்பட்டுக் கொள்ளும் போது ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உன்னுடைய பெற்றோர் உனக்கு அறிவில்லாத ஏதாவது ஒரு விடயத்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உன்னை கட்டாயப்படுத்தினால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்குமாறு உன்னை கட்டாயப்படுத்தினால், ஃபலா துத்இஹுமா, அவர்களுக்கு நீ அந்த விடயத்திலே கட்டுப்பட்டு விடாதே. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அவ்வாறு கட்டுப்படாவிட்டாலும் உலகத்திலே நல்ல விடயங்களிலே அவர்களோடு நீ சேர்ந்து நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் பெற்றோர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பணிவிடை செய்வது கட்டாயமாக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது பாவத்தை எமக்கு ஏவுபவர்களா இருந்தால், அவர்கள் இணை வைக்குமாறு எம்மை கட்டாயப்படுத்துபவர்களா இருந்தால் அந்த விடயத்திலே நாங்கள் ஒருபோதும் கட்டுப்பட முடியாது. படைப்பாளனுக்கு மாறு செய்கின்ற விடயத்திலே படைப்புகளுக்கு ஒருபோதும் கட்டுப்படவே முடியாது என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்கள் விடயத்திலே இந்த நிலை என்றால் ஏனையோர்களுக்காக, பெற்றோர்கள் அல்லாத ஏனைய மக்களுக்காக வேண்டி, ஏனைய மக்களுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்களின் நிலைமை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இன்னொரு உபதேசத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், நீ செய்யக்கூடிய நன்மையாக இருக்கலாம், நீ செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம், ஒரு கடுகு வித்தின் அளவு சிறியதாக இருந்தாலும், ஒரு கடுகு வித்தின் அளவு சிறியதாக இருந்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அவ்வாறான அந்த சிறிய பொருள் ஒரு கல்லுக்கு உள்ளால் இருந்தாலும், ஒரு பாறாங்கல்லுக்கு உள்ளே இருந்தாலும், அவுஃபிஸ் ஸமாவாதி, அல்லது வானங்களில் தான் இருந்தாலும், அவுஃபில் அர்தி, அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும், யக்தி பிஹல்லாஹ், அல்லாஹ் அதை நிச்சயம் கொண்டு வருவான், அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இன்னல்லாஹ லதீஃபுல் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் அறிவு ஞானம் மிக்கவன், நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், துல்லியமானவன், நுணுக்கமானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, இணை வைப்பை தவிர்ப்பது, பெற்றோர்களுடன் நல்ல முறை நடந்து கொள்வது, இவற்றிற்கு அடுத்ததாக எமது பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? எப்போதும் அவர்களுக்கு இறையச்சத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். முராக்கபத்துல்லாஹ், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உண்மையை நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும், ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ, அது அல்லாஹ்விடத்திலே பதியப்படுகின்றது, அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகின்றது என்ற உண்மையை நாம் எமது பிள்ளைகளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எதையும் முழுமையாக மூடி மறைத்து விட முடியாது. எந்த ஒன்றையும் உலகத்திலே மக்களுக்கு முன்னால் முழுமையாக மூடி மறைத்து விடலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே எதையும் முழுமையாக மறைக்க முடியாது. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, மறுமையிலே அந்த மனிதன் என்ன, இந்த அவனுடைய ஏட்டை பார்த்துவிட்டு, அவனுடைய அந்த ஏட்டை பார்த்துவிட்டு அவன் கேட்பானே, மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நடந்துள்ளது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, எந்த சிறிய விடயத்தையும் எந்த பெரிய விடயத்தையும் இங்கு பதியாமல் அது விட்டில்லையே, எல்லா அனைத்தையுமே பதிந்திருக்கின்றது என்று மனிதன் அங்கலாய்ப்பான், மனிதன் கவலைப்படுவான். அந்த விடயத்தை அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எமது பிள்ளைகளுக்கு நாம் இதனை உணர்த்த வேண்டும். அல்லாஹ் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் எம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அனைத்தும் பதியப்படுகின்றன, அனைத்தும் எழுதப்படுகின்றது. நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் எதுவும் இந்த உலகத்திலே மனிதர்கள் காணாவிட்டாலும், அல்லாஹ் அதை எழுதி மனிதர்கள் அதற்குரிய அதனுடைய பெருமதியை புரிந்து கொள்ளாவிட்டாலும், அல்லாஹ் அதனை எழுதி அதனை பதிந்து அதற்கான கூலியை மறுமையிலே தருவான். நாங்கள் செய்யக்கூடிய எந்த பாவமும் அதை மனிதர்கள் காணாவிட்டாலும், மனிதர்களிடமிருந்து அதை மூடி மறைத்து விட்டாலும், அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே அது இருக்கின்றது. நிச்சயமா அல்லாஹ் அதனை மறுமையிலே காட்டுவான் என்ற உண்மையை நாங்கள் எமது பிள்ளைகளுக்கு எப்போதுமே உபதேசம்
உபதேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தக்வாவை, அந்த இறையச்சத்தை அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உபதேசங்களை நாங்களும் எமது பிள்ளைகளுக்கு உணர்த்துவதும் அவர்களுக்கு உபதேசிப்பதும் கடமையாக இருக்கின்ற அதே வேளை அவற்றை எமது வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்தெடுப்பதும் அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த இன்னும் ஒரு உபதேசத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா புனைய அக்மிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக. வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை மக்களுக்கு ஏவுவாயாக. வன்ஹ அனில் முன்கர், தீமைகளை விட்டும் தடுப்பாயாக. வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடியவற்றிலே, உனக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளிலே நீ பொறுமையாக இருந்து கொள்வாயாக. இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இவையெல்லாம் மிக மன உறுதி கொண்ட மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் ஓரிரை கொள்கையை கற்றுக் கொடுப்பதோடு, பெற்றோருடன் முறையாக நடந்து கொள்வதை கற்றுக் கொடுப்பதோடு, இறையச்சத்தை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு, இன்னும் மிக முக்கியமாக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது தொழுகையை நிலைநாட்டுவது. சிறு பராயத்திலிருந்து பிள்ளைகளை நாங்கள் தொழுகைக்கு பழக்க வேண்டும். நாங்கள் பரவலாக கேள்விப்படக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், 7 வயதை உங்களுடைய பிள்ளைகள் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், தொழுமாறு ஏவுங்கள். 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை தண்டித்து தொழ வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழாமல் இருக்கும் போது ஒரு மனிதனுக்கு பாவமாக பதிவு செய்யப்படுவது அவன் பருவ வயதை அடைந்ததன் பின்னால் தான். ஆனாலும் தொழுகை என்பது பருவ வயதை அடைந்தவுடன் ஆரம்பிக்க முடியுமான ஒரு வணக்கம் அல்ல. ஒரு மனிதன் நேர காலத்தோடு தன்னை அதற்காக பழக்கிக் கொள்ள வேண்டும். சிறுபராயத்திலிருந்தே 7 வயது முதலே, அதாவது பிரித்தறியக்கூடிய இந்த தமீசுடைய பருவத்தை அவன் அடைவது முதலே அவன் தொழுகைக்காக பழக்கப்பட வேண்டும். எனவே தான் நபி அவர்கள் அவ்வாறான ஒரு கட்டளையை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுக்கு நிறைய கடமைகள், அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளிலே, இபாதத்துக்களிலே ஒரு கடமையை விட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேற விடுவான் என்று சொல்லப்படக்கூடிய கடமை இருக்கும் என்றால் அது தொழுகை என்ற கடமைதான். ஒரு மனிதன் தொழுகையை கவனஈனமாக விடும் போது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேற விடுகின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன பைனல் ரஜுலி வ பைனல் குஃப்ரி வ பைனல் ஷிர்கி வல் குஃப்ரி தர்கஸ் ஸலாத். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கும் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் இறை நிராகரிப்புக்கும் மத்தியில் இருக்கக்கூடியதுதான் இந்த தொழுகை. ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர, யார் அதனை விடுகின்றாரோ அவர் நிராகரித்து விட்டார். இன்னொரு அறிவிப்பிலே அவன் இணை வைத்து விட்டார் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எமது பிள்ளைகளுக்கு சிறுபராயம் தொடக்கமே தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, நேர காலத்துக்கு தொழுது வருவதற்கு நாங்கள் பழக்கப்படுத்த வேண்டும். தொடர்ந்து அவர்களை நாங்கள் அதற்காக கவனிக்க வேண்டும். தொடர்ந்து நாங்கள் கண்காணிக்க வேண்டும். தொடர்ந்து அவர்களுக்கு நாங்கள் அது சம்பந்தமான உபதேசங்களை, அதன் சிறப்புகளை, அதனை விடுவதாக இருக்கக்கூடிய பாரதூரங்களை அவர்களுக்கு நாம் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் எமது பிள்ளைகளுக்கு சிறுபராயம் முதலே நாங்கள் பழக்க வேண்டிய இன்னொரு கடமை என்ன தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பிள்ளை சிறுபராயம் முதலே அதற்காக பழக்கப்படுத்த வேண்டும். ஏதாவது நல்ல விடயத்தை அந்த பிள்ளை அறிந்து கொண்டு விட்டால் அதனை ஏனையவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க நாங்கள் பழக்க வேண்டும். ஏனையவர்களுக்கும் அதனை ஏவுவதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு ஒரு ஒன்றை பாவம் என்று உணர்த்திவிட்டால் அதே பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இது பாவம் என்பதாக உணர்த்துவதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். அந்த பாவத்தை காணும் போதே அதனை தடுப்பதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். அந்த பொறுப்புணர்ச்சியை நாங்கள் சிறுபராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அதே போன்ற
அன்பார்ந்த சகோதரர்களே, சிறுபராயம் முதலே நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுமைக்கு பழக்க வேண்டும். மார்க்கத்தை நிலைநாட்டும் போது, கடமைகளை நிறைவேற்றும் போது, பாவங்களை தவிர்க்கும் போது, அதே போன்று நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் போது அந்த பிள்ளை அதிகமான பொறுமையை வேண்டி நிற்கின்றது. பொறுமை அவசியமாகின்றது. அதற்கும் நாங்கள் சிறுபராயம் முதலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பொறுமைக்குரிய சிறப்புகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நபிமார்களும் அந்த சஹாபாக்களும் நல்ல மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான சந்தர்ப்பங்களிலே எவ்வாறு பொறுமையை கடைபிடித்தார்கள், பொறுமையின் மூலம் வெற்றி கண்டார்கள் என்பதை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்களே, மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் ஏற்படக்கூடிய நோவினைகளின் போது பொறுமையாக இருக்கக்கூடிய முக்மீன் இருக்கின்றானே, அப்படி மக்களோடு கலக்காமல் பொறுமையாக இருக்காத முக்மீனை விட, அந்த பலவீனமான முக்மீனை விட அவன் சிறந்தவன் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அப்படியான பிள்ளைகளாக சமூகத்தோடு பழகி சமூகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, நன்மையை ஏவும் போதும் தீமையை தடுக்கும் போதும் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய, பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாமும் எமது பிள்ளைகளை பயிற்றுவிக்க வேண்டும். அவர்களை நாங்களும் வளர்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான உபதேசங்களை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கூறுவதோடு நாமும் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்